ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த டெஸ்ட், அதாவது இப்போ தான் யூனிட் 3 ஜியாகிரஃபி முடிஞ்சது. அடுத்த டெஸ்ட் நம்ம சிலபஸ் வைஸ் யூனிட் 4, அதாவது நம்மளுடைய இந்திய கலாச்சாரம். அதாவது நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து என்ன ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், 3 வகையான ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். எதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அது அதிகமான நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நவீன கால இந்திய அதிகமான முக்கியத்துவம். இரண்டாவதாக ஏன்ஷியன்ட் மெடிவல், இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே யூனிட்டா நம்ம யூனிட் 4ல கொடுத்துருக்காங்க. என்னதான் ஏன்ஷியன்ட், அதுக்கப்புறம் மிடிவல் இந்தியா, அதுக்கப்புறம் சவுத் இந்தியன், அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில டைனஸ்டிஸ், அதாவது சாளுக்கியாஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நம்ம ஊருக்கு சைடுல சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா சேரச்சோழ பாண்டியாஸ், இவங்கள மாதிரி சவுத் சைடு கிங்டம்ல தனியாகவும், நார்த் ஜென்ரலா குப்தாஸ், இண்டஸ் வேலின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு தனித்தனி பாயிண்ட் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம டெஸ்ட்ல என்னதான் கொடுத்துருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா, மெயினா சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்த டாபிக் குப்தாஸ், அதுக்கடுத்த டாபிக் என்ன கொடுத்துருந்தோம்னா டெல்லி சுல்தான். அப்போ இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம 3 டாபிக்கா கொடுத்துருந்தோம். 3 டாபிக்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, இந்த வீடியோல வேர் டு ஸ்டடி, அதாவது நம்ம இதுக்கு இந்த டெஸ்ட் சிலபஸுக்கு எங்க வந்து சோர்ஸ், நம்ம எங்க இருந்து படிக்க போறோம் அதுதான். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது, எத்தனை லெசன் இருக்குது, அதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து ஜென்ரலா கேள்விகள் எப்படி கேட்கப்படுகிறது, குப்தாஸ்ல இருந்து கேள்விகள் எப்படி கேட்கப்படுகிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படுகிறது, அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம டெஸ்ட்ல கடைசி சாப்டர் இருக்கிற டெல்லி சுல்தான், அதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி 3 இதுலையும் கேள்விகள் எப்படி கேட்கப்படுகிறது, எதுக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதிகமான கேள்வி எந்த பகுதியில இருந்து வருது, இதுதான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகேவா? ஒரு லெசனா இல்லாம ஒரு எப்படி படிக்கிற ஒரு அப்ரோச் தான். ஓகேவா? இந்த வீடியோல நமக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸ் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்த வரைக்கும் 6th இருக்குது, அதுக்கப்புறம் 9th புக்ல இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய 11th ஹிஸ்டரி புக்ல இருக்குது. அப்போ 3 புக்ஸை நம்ம இப்போதைக்கு படிக்க வேண்டியது. ஓகே, அப்புறம் எத்திக்ஸ் புக்கும் படிக்கணும். அப்போ 3 புக்ஸ் மேஜரா பார்க்கும்போது 6th, 9th, அதுக்கடுத்து 11th. அப்போ 6th அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். அந்த டாபிக்ல நம்ம என்னதான், அதாவது ஸ்கூல் புக் வைஸ் நம்ம என்னதான் பாக்குறோம், ஒரு புக்கை அப்ரோச் பண்ற விதம் என்ன, அதுதான் இங்க பாக்குறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டாபிக் கொடுத்திருக்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா இருந்தாலும் அந்த 6th புக்ல அதை சார்ந்து இருக்கு. இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தோட இயர் அது கம்பல்சரி படிச்சிருக்கணும். அப்போ அதே டைம்ல உலகத்திலேயே பழமையான நாகரிகங்கிறது வந்து ஒரு 4 நாகரிகம் இருக்குது. ஒன்னு என்னது, மெசோபொட்டோமியா, இன்னொன்னு எகிப்து, இன்னொன்னு சீன நாகரிகம். சார் நமக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, இதுவும் இந்த 3ம் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது, கான்டெம்பரரி. அதாவது இதுவும் சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், மெசோபொட்டோமியா நாகரிகம் எல்லாமே வேற வேற இடங்கள்ல, ஆனா ஒரே நேரம், அந்த காலம்னு இருக்குல்ல அது வந்து ஒரே நேரம். அதனால நம்ம இந்த இயரை மட்டும் படிச்சா போதும். சீன நாகரிகத்தில் எப்படி எப்படிலாம் மக்கள் வாழ்ந்தாங்க, எகிப்துல எப்படி எப்படிலாம் மக்கள் வாழ்ந்தாங்க, அதெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம என்னது, சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்து உலகத்தில் இருக்கிற எங்க பகுதி தான் பாருங்க. மெசோபொட்டோமியா அப்படின்னாலே ஈரான் ஈராக் பகுதி, அந்த பகுதியில், அதாவது அரேபியா கண்ட்ரிக்கு மேல. அடுத்து எகிப்து நமக்கு தெரியும், ஆப்பிரிக்காவில் நார்த்தன் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல எகிப்துன்னு ஒரு கண்ட்ரி, அதாவது அதுவே இருக்குது, அது நைல் நதிக்கரையோரம் அந்த இடத்துல இருக்குது. அடுத்து நம்ம ஊர்கள்ல, அதாவது இந்தியா, பாகிஸ்தானை, ஆப்கானிஸ்தான் சேர்ந்த பகுதிகளில் சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து சீன நாகரிகம், அது சைனா முழுவதும் பரவி இருந்த ஒரு மிகப்பெரிய நாகரிகம், பறந்து விரிந்த நாகரிகம். ஓகே, அப்போ எப்படி கேட்கிறா அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 4ஐயும் ரிலேட் பண்ணி கொஸ்டின் கேட்கிறானா, இந்த 4 நாகரிகங்கள்ல எது பழமையானது, அதாவது உலகத்திலேயே முதல் பழமையான மிக பழமையான நாகரிகம் அப்படின்னா பாருங்க, இயர் கொடுத்திருக்க இயரை வச்சு நீங்க பார்க்கலாம். இது வெறும் 1700 தான். இது என்னது, 3300 தான். இது 3100 தான். இதுதான் பாருங்க 3500. அப்போ நமக்கு தெரியும் 3500னா பிசி, இது நம்ம சொல்லிக்கணும். பாருங்க, இதுதான் கிறிஸ்டின் பிறக்கிறார், கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து வந்து பிறப்பு இப்பதான். ஓகேவா? அப்போ இங்க இருந்து நமக்கு +1, +2, +3 இப்படி சீக்வன்ஸா போயிட்டே இருக்கும். இங்க இருந்து போகும்போது பிஃபோர், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அது வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். அப்போ இங்க 2500வது வருஷம் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் என்னது, 2501 கிடையாது, 2499. அதுக்கு அடுத்த வருஷம் 2498. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சீக்வன்ஸா போயிட்டே இருக்கிறது தவிர இங்க வந்து பிளஸ் போகும். ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் வந்து 2021, அடுத்த வருஷம் 2022 இது பார்க்கணும். இது வந்து பிஃபோர் கிறிஸ்ட், இது வந்து ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனோ டோமினி, இதுதான் ஃபுல் ஃபார்ம். இப்போ இது பிஃபோர் கிறிஸ்ட், அதை நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு, அதுதான் இங்க. அப்போ இது வந்து பொதுவாக வருது. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிஃபோர் காமன் ஈரா, காமன் ஈரா. ஓகேவா?
பொது ஆண்டு, பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? புக்ல தான் இதா இருக்கும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு தாங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப என்ன வந்திருக்குது? பிஃபோர் காமன் இரா, காமன் இரா, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும். அப்ப இது எல்லாமே பாருங்க, பொது ஆண்டுக்கு முன்பு, பொது ஆண்டுக்கு முன்பு, பொது ஆண்டுக்கு முன்பு, பொது ஆண்டு எல்லாமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு தான். ஓகேவா? அப்ப இதுல பழமையானது எது? மெசபடோமியா. இது இந்த 4 நாகரிகங்கள் மிகப்பெரிய நாகரிகம் எது? சீன நாகரிகம். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க தவிர அந்த நாகரிகத்தை டெப்தா கேட்க போறது கிடையாது. இப்ப 6th இந்த பேஜை நல்லா படிச்சுக்கோங்க, அந்த போட்டோ. அதுக்கு எடுத்து பாருங்க ஒவ்வொரு நாகரிகம். இந்த 4 நாகரிகங்கள்ல எது ரொம்ப காலமா இருந்த நாகரிகம் பாருங்க, அதோடைய மெஷர்மெண்ட், அதாவது டைம் பீரியட் வச்சு இதுதான் ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ எகிப்து நாகரிகம் நீளமானது, சிந்து சம நாகரிகம், மெசபடோமியா ஒரு சின்ன நாகரிகம், சீன நாகரிகம். ஓகேவா? அதுக்கு அடுத்து புக்கை அப்ரோச் பண்ணும்போது ஃபேக்சுவல் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் ஃபேக்ட் இருக்குதோ அதை மட்டும் நீங்க பாருங்க போதும். இப்போ எக்ஸாம்பிள், ஏன் இங்க ஜான் மார்சலுடைய போட்டோ எடுத்துருக்காங்கன்னா, ஜான் மார்சல் தான் நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஒரு சில இடங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அதே மாதிரி தான். அப்போ இதுல ஒரு முக்கியமான டேட்டா எடுத்துருக்காங்க பாருங்க, டேட்டா முக்கியம். 1856 லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அப்பதான் அதுக்கப்புறம் தான் தோண்ட ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் கிடைச்சது. அப்ப எந்த வருஷம்? 1856. அதுதான் வருஷம் முக்கியம். ஓகேவா? அது பாருங்க, 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சாதாரோ நகரங்களை ஆய்வாளர் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டேட்டாஸ், எங்கெங்கெல்லாம் பேரு, எங்கெங்கெல்லாம் டேட் இருக்குதோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதிகமா ஓகேவா கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா டேட்டாஸ் தான். டேட்டாஸ் எப்படி எப்படி வந்து எந்த பிளேஸ் யார் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படிதான் டேட்டாஸ் கேட்கறாங்க. அடுத்து தகவல் பேரு நமக்கு தெரியும், ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கோ அதை கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். அப்ப இதுல நாகரிகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாகரிகம் எந்த மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அதுதான் நகரம்ங்கிறது தான் பொருள். ஓகேவா? அதை பார்த்துக்கணும். பாக்ஸ் இருக்கு நமக்கு தெரியும், ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி தான், எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 6th பையனுக்கு, 6ஆம் கிளாஸ் பையனுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு ஜென்ரலா படிச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? பாருங்க, இந்தியாவில தொல்லியல் துறை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ? 1861. தொல்லியல் துறை ASI, இதுதான் இந்தியா இருக்க தொல்லியல் சைட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ இது நம்ம எங்கெல்லாம் பார்த்திருக்கோம்? ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியாவில இருக்க மிகப்பெரிய பழங்கால இடங்கள் எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒரு குறியீடு இருக்கும், ASI இருக்கும். அத வேலூர் மாவட்டத்துல பழமையான ஒரு இடம் அப்படி பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டை. நீங்க எத்தனை பேர் வேலூர் கோட்டையில வாட்ச் பண்ணிருப்பீங்க தெரியல. வேலூர் கோட்டையை சுற்றும் பொழுது அந்த பஸ் அந்த வழியா போகும்போதே வெளியே இருக்க கம்பிகள்லயே ASIங்கிற முத்திரை வந்து இருக்கும். AS அப்போ அது என்ன அர்த்தம்? அந்த வேலூர் கோட்டை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க. ஓகேவா? அதோட யார் முதல் அளவையாளர்? அலெக்சாண்டர் கன்னிகம். அப்படியே டேட்டா தலைமையிடம் எங்க இருக்குது? புதுடெல்லி. பாருங்க, நம்மளுடைய என்ன சொல்றது சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கு இன்னொரு பேரு ஹரப்பா நாகரிகம். அது வந்து எந்தெந்த பிளேஸ் தான் இருக்குது, எல்லா பிளேஸும் முக்கியம். பாருங்க, காளிபங்கன், கன்வாரிலா, மொஹஞ்சதாரோ, கோடிச், அம்ரி, தோரவீரா, லோத்தல், இது எல்லா பிளேஸும் எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 11th படிப்போம். ஓகேவா? பாருங்க, ரார்கி, மத்தா, மித்தாய், இந்த மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை, மேல் நகரம் எப்படி இருந்தது, கீழ் நகரம் எப்படி இருந்தது, இது எல்லாமே நீங்க ஒரு ஸ்டோரியா படிச்ச, ஒரு லிசன் பண்ணி, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டைம்ல மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அதான் நம்ம படிக்கிறோம். அதுதான் 6th புக் எல்லாமே இப்படிதான். செங்கல் வீடுகள் எப்படி இருந்தது, பெருங்குளம் எப்படி இருந்தது, பாருங்க கிரேட் பாத், இங்க வந்து மக்கள் வந்து குளியலுக்காக, அதாவது ஒரு பொது சடங்குக்காக பெரிய பெரிய குளங்களை கட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? இது ஃபுல்லா 6th ஒரு பேசிக்கா இருக்கும். என்ன சொல்றது, ஒரு பேசிக்கானது இருக்கும். இதே டாபிக் தான் நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா 9th அதுக்கப்புறம் 11thலையும் படிப்போம். அது கொஞ்சம் டெப்தா இருக்கும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 9th புக், அதுல என்னென்ன ஃபேக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11th புக்கை எப்படி அப்ரோச் பண்றது அதுதான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது 9th புக்ல சிந்து சம நாகரிகம் என்ன இருக்குது அவ்வளவுதான். ரைட்டா, ஒரு கிளான்ஸ் தான் பார்க்கணும். அப்போ இதுல சிந்து சம நாகரிகம் 9thல பாத்தீங்கன்னா நமக்கு சோசியல் சயின்ஸ், அதுவும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 9th அனைத்து இருக்கிற எல்லா பாடங்களையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதுல அதிகமா வேர்ல்டு ஹிஸ்டரி அதிகமா இருக்கும். உலகத்தோடைய, அதாவது உலக நாகரிகங்கள் அதிகமாகவும் பண்டைய கால நாகரிகங்கள் அதிகமாகவும் இருக்கும். ஓகே, நமக்கு இந்தியா சார்பாக சிலபஸ்ல இருக்கிற வார்த்தைகள் இருந்தா அதை படிச்சுக்கணும். 9thலயும் தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கும், அதை கம்பல்சரி படிக்கணும். அதே மாதிரி சிந்து சமநாகரிகம் இருக்குது, கம்பல்சரி படிக்கணும். மீதி இருக்கிறது உலகத்தோட கான்ஃபூசியஸ் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு சிலபஸ் இருக்க வார்த்தை மட்டும் தான் படிக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம்
இதுல 9th என்ன எடுத்துருக்காங்க பாருங்க, இது எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் இருக்கும். 6th இருந்து அதே கான்செப்ட் தான், மாற போறதே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் போக 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 எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் நிறைய வரப்போகுது. அப்போ இதுல சிந்து சமவெளி நாகரிகத்துல பாருங்க எல்லை கொடுத்துருக்காங்க. முக்கியமானது சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவுடைய மேப்ல எந்தெந்த இடங்கள்ல பரவி காணப்படுகிறது, எப்படி எந்தெந்த இடங்கள்ல பரவி காணப்படுகிறது. அப்போ வடக்கே எவ்வளவு எல்லை, அப்போ வடக்கே இருக்கக்கூடிய பகுதி தான் ஷோர்டுகை ஆப்கானிஸ்தான். கிழக்கே என்ன எல்லை, ஆலம்கீர். அதுக்கப்புறம் தெற்கே என்ன எல்லை, தைமாபாத். அதுக்கப்புறம் என்னது ஆகிய இடங்கள். அப்புறம் வடக்கு கொடுத்துருக்காங்களா, ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, இந்த மாதிரி இந்தியாவோட இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய 4 பகுதிகளில் இருக்கிற ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கான்ட்ரவர்சி அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல என்ன மிஸ்டேக் வருதுன்னா, 9th ஒரு சில டேட்டா வேற மாதிரி இருக்கும், 11th ஒரு சில டேட்டா வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து எதை சார் பிலீவ் பண்றது அப்படின்னா, எப்பவுமே அது ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபியா இருந்தாலும் சரி, 11th அதாவது ஹையர் ஸ்டாண்டர்ட்ல என்ன டேட்டா இருக்குதோ அதை மட்டும் பிலீவ் பண்ணணும். ஓகேவா? இயர் நிறைய கான்ட்ரவர்சியான இயர் எப்பவுமே இருக்கும். எப்படி இருந்து சொல்ல போறோம்னா, ஒரு முகல் டாபிக், அதாவது மிடிவல் இந்தியாவில் முகலாயர்கள் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் டெல்லி சுல்தானே சரி, குப்தர்களையும் சரி, சிந்து சமவெளி நாகரிகத்திலும் சரி, இயர் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசம் டிஃபரெண்டா இருக்கும். 6th ஒரு டேட்டா இருக்கும், 9th ஒரு டேட்டா இருக்கும், 11th ஒரு டேட்டா இருக்கும். வேற எங்கேயாவது சிலபஸ் பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயாவது புக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற டேட்டா இருக்கும், என்சிஆர்டி வேற டேட்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் கன்ஃபியூஸா இருக்கும். ஓகேவா? நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் கீ, அதுலயும் கன்ஃபியூஸா இருக்குது அப்படின்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் 11th அல்லது 12th அல்லது 9th எந்த சப்ஜெக்ட்ல ஹையர் ஸ்டாண்டர்ட் எது இருக்குதோ அதை மட்டும் நமக்கு. ஓகே, அப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது டேட்டா குளறுபடி வந்ததுன்னா கம்பல்சரி நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி கேட்கலாம், இந்த கொஸ்டின் எப்படி கேட்கறான்னா, கண்டிப்பா மேட்ச் தான் ஃபாலோயும் கேட்கலாம். ஓகே, பொறுத்துக டாபிக்ல வடக்கே என்ன எல்லை, கிழக்கே என்ன எல்லை, மேற்கே என்ன எல்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லையும் அப்படியே மேட்ச் தான் ஃபாலோயும் கம்பல்சரி கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை முக்கியமா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த டாபிக் தான் படிக்க வேணாம், இந்த காலம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. திட்டமிடப்பட்ட நகரம், அங்க பாருங்க, இது முக்கியமானது. பிளேசஸ் எது எங்க இருக்குது. ஓகேவா? ஹரப்பா எங்க இருக்குது, ஹரப்பா இந்தியாவிலே கிடையாது. நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம தான் படிக்கிறோம், ஆனா அது இருக்க ஒரு சில நகரங்கள் இந்தியாவிலே கிடையாது. அப்ப எங்க இருக்குது, அதிகமான இடங்கள் பாகிஸ்தான் தான் இருக்குது. அப்ப ஹரப்பா நாகரிகம் நம்ம சொல்றோம், ஹரப்பாங்கிற பிளேஸ் இந்தியாவில கிடையாது, எங்க இருக்குது, பஞ்சாப். ஆனா எங்க, பாகிஸ்தான். இந்தியாவில மட்டும் பஞ்சாப் கிடையாது, பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப்னு ஒரு பகுதி இருக்கு, பஞ்சாப் பாகிஸ்தான். அடுத்து மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு, சிந்து பகுதி பாகிஸ்தான். தோலவீரா குஜராத், காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், பானாவாலி ராஜஸ்தான், ராய்கிரி ஹரியானா, சூர்கோட்டா குஜராத். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸும் என்னென்ன மாநிலங்கள்ல இருக்குது, எப்படி ஒவ்வொரு பிளேஸ் ஒவ்வொரு இடங்களும் என்னென்ன மாநிலங்கள்ல இருக்குது அதை மட்டும் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம், ஜஸ்ட் ஒன் வேர்ட் கொஸ்டினா கூட கேட்கலாம். அப்ப இது முக்கியமான டேட்டா, இதை கம்பல்சரி படிச்சுக்கணும். எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வடக்கு தெற்கு எல்லையை பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் முக்கியமானது. நம்ம ஸ்கூல் புக் பார்க்கும் போதே பாதி டாபிக் படிச்ச மாதிரி தான். ஓகே, அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மறந்து போகும், இதெல்லாம் மறந்து போகுதான். ஏன்னா புதுசா அந்த வார்த்தையெல்லாம் புதுசா படிக்கிறவங்க புதுசா படிப்பீங்க. அது என்ன சொல்றது, ஒரு புதிய வார்த்தையா இருக்கும். இப்போ காளிபங்கன், லோத்தல், ராகிகிரி, இந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கிறோம், அப்படி என்ன செய்யும், மறக்கும் தான். திருப்பி ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 2 தடவை, ஒரு வாரத்துல திருப்பி பார்க்கும்போது தான் அந்த டேட்டா நமக்கு மைண்ட்ல நிற்கும். ஓகே, உடனே படிச்ச உடனே மைண்ட்ல ஏறும்னு நினைக்க முடியாது நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எந்தெந்த பகுதி எங்க இருக்குது அதுதான். இதுல பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில பகுதிகள் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்திலே ஒரு சில பகுதிகளோட பேர் இருக்குது. பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் என்னென்ன பகுதி, தமிழ்நாட்டுடைய நாகரிகங்கள், சேரச்சோழ பாண்டியாவுடைய நகரங்கள்ல ஒரு சில நகரத்துடைய பேரு எங்க காணப்படுகிறதாமா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்படுகிறது. அதனாலதான் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர்களுடைய நாகரிகமும் ஒண்ணுதான். அங்கிருந்து விரட்டப்பட்டவர்கள் நாளடைவில் அப்படியே இடப்பெயர்ச்சியா எங்க வந்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு குடியேறிட்டாங்க அப்படி சொல்றாங்க. இதை வச்சு எப்படிதான் சொல்றாங்க, அவங்களுடைய கலாச்சாரமும் நம்மளோட கலாச்சாரமும் ஒண்ணு. எப்படி சொல்றாங்க, அவங்களும் என்ன செய்வாங்கன்னா பெண் தெய்வத்தை அதிகமாக வணங்குறாங்க. அப்ப நம்மளும் என்ன செய்யறோம், பெண் தெய்வம் அதிகமா வணங்குறோம். அப்போ நம்ம ஊர் கலாச்சாரத்திலையும் மாமன் மகளை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குதா, அவங்க சைடு அந்த வழக்கம் இருந்தது சிந்து சமவெளி நாகரிகத்துல. அதே மாதிரி ஊர் பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊர் பேர், ஒரு சில ஊர் பேரு தமிழ்நாட்டுல என்ன ஊர் பேர் இருந்ததோ அதே ஊர் பேரு மாறாம அங்கே இருக்குது. என்னெல்லாம் பார்க்கலாமா, மேப்லயே காமிச்சிருக்காங்க. தொண்டி நமக்கு தெரியும், தமிழ்நாட்டு தொண்டின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளேஸ், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழைய நாகரிகங்கள் தான் காணப்படுகிறது. அதுக்கு அடுத்து பாருங்க, காஞ்சி நமக்கு தெரியும், காஞ்சிபுரம். அடுத்து வஞ்சி, சேரர்களுடைய ஒரு பிளேஸா இருந்ததா வஞ்சி. கொர்க்கை பாருங்க,
பாண்டியர்களுடைய என்ன சொல்றது அந்த கடற்கரை நகரம் என்ன சொல்றது தூத்துக்குடி தான் நம்ம என்ன சொல்றோம் கொர்க்கைன்னு சொல்றோம். அப்போ இதே பிளேஸ் இங்கேயும் ஒரு கொர்க்கை இருக்குது. மதுரை தான் என்னது மத்திரையா இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில பேர்கள் அதிகமாக காணப்படுகிறது. பாண்டியர்கள் வார்த்தை இருக்குது, பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேரு. நம்ம இங்க என்ன அது ஒரு டைனஸ்டியா வாழ்க்கிறோம். இங்கேயும் ஒரு கொர்க்கை இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் அங்கங்க சேரன் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஊர் பேரு அப்படியே இருக்குது. அதுதான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய கலாச்சாரம் அவங்களுடைய கலாச்சாரம் ஒண்ணு. அப்போ இந்த பிளேசஸ் எல்லாம் சிந்து சமவெளி நாடுகளிலும் காணப்படுகிறது. அதெல்லாம் பார்த்துக்கணும். கொர்க்கை முக்கியம், வஞ்சி முக்கியம், தொண்டி முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. இது ஸ்கூலுக்கு போய் கொடுத்துருப்பாங்க. கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கேவிடி காம்ப்ளெக்ஸ். ஓகே. அடுத்து ஹரப்பா நாகரிகம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இது ஒரு ஃபேக்ட். ஹரப்பா நாகரிகத்துல சிந்து சமவெளி நாகரிகத்துல ஹரப்பா பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதனால இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னே சொல்றோம். ஓகேவா. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வேளாண்மை கால்நடை வளர்ப்பு. சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல என்ன வகையான தொழில் செய்யறாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. சின்னதா ஒரு பேராகிராஃபா 11th பெருசா இருக்கும். என்ன தொழில் செஞ்சாங்க, அந்த காலத்துல என்ன தொழில் செய்ய முடியும், ஒண்ணு வேளாண்மை கால்நடை வைப்பு. இந்த 2 தொழில் தான். அது ஒரு மாற்று கருத்தே கிடையாது. பாருங்க முத்திரை, இதெல்லாம் ஃபேக்ட், அப்படியே ஃபேக்ட். முத்திரைகள்ல காளை உருவம் பரவலாக காணப்படுகிறது. மண்பானை, என்ன வகையான மண்பானை இருக்குது, வண்ணம் தீட்டிய மண்பானை. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு ரிச்சுவலா வாழ்ந்துருக்குறாங்க பாருங்க. உலோகம், கருவி, இதெல்லாம் அப்படியே ஒரு டேட்டா தான். உலோகம், கருவி. அப்புறம் சிந்து சமவெளி அணிகலன்கள், என்னென்ன ஜுவல்லரிஸ் எல்லாம் அணிஞ்சிருந்தாங்க. அப்ப ஜுவல்லரிஸ் அணிகிற அளவுக்கு, தங்கமும் அதெல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு ஆடம்பரமா அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இது முக்கியமான ஒரு சிலை. ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு கடவுள் வழிபாடு காணப்பட்டது அப்படின்றதுக்கு அடையாளம் ஒரு மத குருவோட சிலை. யாரு ஒரு மத குரு அப்படின்னா பூசாரி. அவ்வளவுதான். ஊர்களை பூசாரி சொல்றோம்ல, அவர் தான் யாரு, மத குரு. அங்கேயும் பூசை செய்யறது. அப்போ அங்கேயும் கடவுள் கும்பிடுறதுக்குரிய கலாச்சாரம் காணப்படுகிறது. ஓகேவா. இப்ப எடை கற்கள் என்ன அமைப்புல இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின். எடை கற்கள் என்ன அமைப்பு, கியூப், அதாவது கனசதுர வடிவத்துல காணப்படுகிறது. முத்திரைகள், முத்திரைகள் யார் யார் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி சிவா அந்த உருவத்துல காணப்படுகிறது. நடன மங்கையுடைய பெண், ஓகே, நடன மங்கையுடைய சிலை எல்லாமே காணப்படுகிறது. ஓகே, பாத்துக்கோங்க. எல்லாமே சிலை, சமயம், என்னதான் கும்பிட்டாங்க அப்படியே ஃபேக்சுவல் பாயிண்ட் தான் எல்லாமே. அப்படியே நம்ம ரீட் பண்ணிட்டு அதை நம்ம நல்லா என்ன சொல்றது, ஒரு அதுக்குள்ள ஒரு அனுபவிச்சு படிக்கணும். ஓகேவா. ஏன்னா படிக்காம அதுக்குள்ள அனுபவிச்சு அங்க மக்கள் எப்படிதான் வாழ்ந்தாங்க அதெல்லாம் அனுபவிச்சு படிக்கும் போது ஈஸியா காணப்படும். ஓகே. இப்ப அடுத்து 11th பார்க்க போறோம். 11th சின்னதா பார்த்துக்கணும். இப்ப 11th பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் பாக்குறோம் அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா 11th இதே சாப்டர் சிந்து சமவெளி நாகரிகம் காணப்படுகிறது. அதுல என்னென்ன பிளேஸ் எல்லாம் பாக்குறோம் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா. தொடக்க காலம், முதிர்ச்சி காலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்காலம். இந்த மாதிரி ஒரு 3 சாப்டரா பிரிக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடக்க காலம் இந்த டாபிக்கே நான் எப்படி டீச் பண்ணிடுறேன். ஓகேவா. தொடக்க காலம் எப்போ 3000 எல்லாமே BCE, பொது ஆண்டுக்கு முன்பு. அதை பார்த்துக்கணும். அதை கொடுக்கல சந்தைக்கு கொடுத்துருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன்பு தான் எல்லாமே. 3000 to 2600, 2600 to 1900, 1900 1700 எல்லாமே தொடக்க காலம், முதிர்ச்சி, பிற்காலம். இந்த மாதிரி 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நான் எல்லாமே நமக்கு படிக்கணும் தான். ஆனா நான் எது முக்கியம், எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அதை சொல்லிடுறேன். ஓகேவா. அடுத்த ஒரு முக்கியமான டேட்டா, ஹரப்பா முதலில் 1886 சார்லஸ் மேசன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். என்ன வருஷம் அது முக்கியம், யாரு பேரு, எப்ப கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் கிபி. நம்ம இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அகழ்வாராய்ச்சி சம்பந்தமா நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் 1826 சார்லஸ் மேசன் என்பவர் என்ன செஞ்சிட்டாரு, சிந்து சமவெளி நாகரிகத்துல முதலாக ஒரு இடத்தை கண்டுபிடிச்சாங்க. முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேவா. அடுத்து பாருங்க. இதெல்லாம் எல்லாமே எப்பெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அது பாத்துக்கோங்க. 1940 அகழ்வாராய்ச்சி பண்ணவர் தான் யாரு, REM வீதர். அவரோட பேரு பாத்துக்கோங்க. இந்த இயர் யாருக்கு, இந்த இயர் யாரு பண்ணா, இப்ப யாரு பண்ணா, இந்த இயர்ல யாரு பண்ணா, எல்லாமே ஃபேக்சுவல் பாயிண்ட் தான். புவியியல் அமையிடம் 9th கொடுத்த அதே என்ன சொல்றது, 9th கொடுத்த அதே பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. மேற்கே என்ன பிளேஸ், சிட்கா ஜெண்டர். வடக்கே என்ன பிளேஸ், ஷூர்டுகை. கிழக்கே என்ன பிளேஸ், ஆலம்கீர். தெற்கே என்ன பிளேஸ், தைமாபாத். எல்லாமே பிளேஸ் தான், கம்பல்சரி படிக்கணும்.
நெக்ஸ்ட் பெருங்குளம் காணப்பட்டது. இது அங்க இருக்க டேட்டா அப்படியேதான். சூட்டுக்கு இங்க இருக்குது. நம்ம 9th பார்த்தோம்ல, அதே டேட்டா தான் இங்க இருக்குது. கழிவு நீர் எப்படி இருந்தது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மண்பானம் எப்படி இருந்தது. ஓகேவா, இந்தியாவில் அந்த 9th ஒரு டேட்டா தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். அதை அப்படியே நம்ம ரீட் பண்றோம். எது நமக்கு ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை பார்த்துக்கணும். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த நகரங்கள்ல என்னென்ன பொருட்கள் கிடைச்சது. எக்ஸாம்பிள், பாலகோட், நாகேஸ்வர் அந்த பகுதியில சங்காரான பொருட்கள் கிடைச்சது. ஷூட்டுகையில வைடூரியம் கிடைச்சது. லோத்தல்ல கரோலினியன் அந்த இது கிடைச்சது. அப்புறம் செம்பு ராஜஸ்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்ல டிஃப்ரெண்ட் மெட்டல்ல கிடைச்சது. அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாக்ஸ் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். நான் திருப்பி மேட்ச் த ஃபாலோயிங் சொல்ல தேவையில்ல, நீங்க இதே புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. இதுல பாருங்க, எடை கற்கள் அளவீடு. பேராகிராஃப் பார்த்த உடனே நம்பர் எங்க வருது பார்த்துருக்கேன், வருதா, என்ன ரேஷியோ. அதுல ஒரு கிராம், அதாவது ஒரு கிராம்ங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அங்க பாருங்க, இன்றைய அளவீடு படி 13.63 கிராம். அப்போ நம்ம இப்போ ஒரு இன்ச்சுங்கிறது வேற. ஆனா அந்த டைம்ல ஒரு இன்ச்சு, நம்ம ஒரு இன்ச்சு சொல்றோம்ல, நீ ஒரு இன்ச்சு வளர்ந்துட்டு அப்படி சொல்றோமா, அந்த டைம்ல ஒரு இன்ச்சுங்கிறது வந்து எவ்வளவாமா, 1.75 சென்டிமீட்டர். இதெல்லாம் அப்படி ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் ஒரு இன்ச்சு என்பதை ஒரு சென்டிமீட்டராக கணக்கிட்டனர். இது ரைட்டா ராங்கா? ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. முக்கியமானது முத்திரை. இதெல்லாம் பாருங்க, புக்ல நம்ம அப்படியே பார்த்தாதான் முத்திரையை படிக்கும் போது அந்த முத்திரை வந்து என்ன வடிவத்தில் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். பாருங்க, கலை பொழுதுபோக்கு, மதகுரு அரசன், நடன மங்கையோட சிலை, அந்த புதைக்குழி எல்லாமே காணப்படுகிறது. வீழ்ச்சி. அடுத்து கடைசி பாயிண்ட், எப்படி இந்த நகரம் வந்து வீழ்ச்சி அடைந்தது, இதை கம்பல்சரி பார்த்துக்கணும். எப்படி ஏதாவது வீழ்ச்சி அடைந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, என்னது, ஒரு அயல் நாடுகளுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கலாம், அல்லது அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர், நிறைய வெள்ளம் அடிச்சுட்டு போய் அழிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா மழையே பெய்யாம, விவசாயம் இல்லாம, பஞ்சத்துல எல்லாரும் செத்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தீரியா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து, இதுதான் நான் சொன்ன பாயிண்ட். சிந்து சமவெளி நாகரிகமும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமும் ரெண்டையும் ஒப்பிட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க பாருங்க, மொஹஞ்சதாரோ, கண்டேஸ்வர், ராகிகிரி முக்கியமான பிளேசஸ். அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து நம்ம எப்படி எங்க படிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன ஒரு ஸ்டோரியா சொல்லிடுறேன், அதை லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க படிங்க, ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில முதலாக காணப்படக்கூடிய ஒரு நாகரிகம் அப்படின்னா இதுதான், நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் தான். இது என்ன நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகர நாகரிகம், ஒரு அர்பன் சிவிலைசேஷன். சாதாரணமான ஒரு நாகரிகம் கிடையாது. இது ஒரு என்ன சொல்றது, அர்பன் சிவிலைசேஷன். ஓகே, இப்போ என்ன நாகரிகம், இது வந்து ஒரு அர்பன் நகர நாகரிகம். நெக்ஸ்ட் என்ன டேட்டா பார்க்கணும், ஒரு கதையா சொல்லிடுறேன், லிசன் பண்ணிக்கோங்க, படிங்க, வேற எதுவுமே தேவையில்லை. ஓகே, நகர நாகரிகம் பார்த்துக்கணும். அதோட இயர் கம்பல்சரி பார்த்துக்கணும். என்னென்ன இயர்கள், தொடக்க காலம், முதிர்ச்சி காலம், இடைக்காலம் பார்த்துருந்தோம்ல, அதை இயரை பார்த்துக்கோங்க. மொத்தமா எந்த இயர்ல இருந்து எந்த இயருக்கு வருது, அது ஒரு ஐவிசியில பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க. இந்த டாபிக் நம்ம அரசரை பத்தி படிக்க போறதே கிடையாது. ஓகேவா? அரசங்கிற டாபிக் இங்க எடுக்க போறதே கிடையாது. ஏன்னா யாருமே இங்க அரசன் ரூல் பண்ணவும் இல்லை, அதிகாரி யாரும் வர போறதே கிடையாது. நம்ம குப்தர்கள் இருந்தா அரசனை பத்தியே படிப்போம். அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல மக்கள், சிந்து சமவெளி நாகரிகத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அரசங்கிற டாபிக் இங்க வர போறதே கிடையாது. அதனால நமக்கு ஒரு நன்மை தான். அப்போ மக்கள் எப்படிதான் வாழ்ந்தாங்க, நகரம்னா எப்படி இருக்கும், நம்ம இப்ப பாக்குற நகரம் எல்லாம் எப்படி இருக்கு, சென்னை எப்படி இருக்குது, வேலூர் எப்படி இருக்கு, மதுரை எப்படி இருக்குது, சிட்டி தான், நான் ரூரல் ஏரியா, கிராமம் சொல்லவே இல்லை. இப்ப நகரம்னா எப்படி இருக்கும், ஆமா சார், நகரம்னா அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும். தெருக்கள் எல்லாருமே ஒரு சதுர வடிவில் இருக்கும். எப்படி தெருக்கள், அதாவது இங்க இருந்து நான் அடுத்த தெருவுக்கு போய்க்கலாம், அங்க இருந்து நான் இந்த தெருவுக்கு வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சதுரம், 4 முக்கு, இந்த மாதிரி கிரிட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர வடிவில் கரெக்டான சட்டக வடிவில் காணப்படும் அப்படி சொல்றாங்க. அப்போ நம்ம இப்போ நகரங்கள்ல சொல்றேன், இப்போ இருக்க நம்ம வாழக்கூடிய நகரங்கள்ல எப்படி இருக்குது, அடுக்குமாடி குடியிருப்பு, சதுர வடிவில் நகர தெருக்கள், அதுக்கப்புறம் டிரைனேஜ், பாதாள சாக்கடை இருக்குது, ஒவ்வொரு தெருவுக்கு முன்னாடி குப்பை தொட்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன சொல்றது, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல கதவு வச்சு ஜன்னல் வச்சு எல்லாமே இருக்குது. இதே மாதிரி தான் இப்ப எப்படி நம்ம வாழ்றோமோ அதே நாகரிகத்தோட, நகர நாகரிகத்தோட அந்த டைம்ல சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமூட்டது தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவுமே மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புல வாழ்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும், ஒவ்வொரு தெருவுக்கு முன்னாடியும் குப்பை தொட்டி காணப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலையும் கிணறு, ஒவ்வொரு வீட்டிலையும் கிணறு காணப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதாள சாக்கடை இணைப்பு திட்டம் இருக்குது. அப்போ எப்படி நம்ம இப்பெல்லாம் வாழ்றோமோ, இவ்வளவு சொகுசா நம்ம வாழ்றோமோ, அதே ஒரு அர்பன் வாழ்க்கைய
5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களும் வாழ்ந்துருக்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸ். அப்போ அது என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அப்போ சட்டக்கடிகள் தெருக்கள் இருந்தது, பாதாள சாக்கடை இணைப்பு இருந்தது, கதவை திறந்தவுடன் தெரு வர மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெருங்குளம், அது மிக முக்கியமான டாபிக். பெருங்குளம் அப்படின்னா என்னன்னா, அந்த டைம்ல சாமி கும்பிடுற பழக்கம் இருந்தது. என்ன சாமி கும்பிட்டாங்கன்னா அது நம்ம ஹிந்துவா கிறிஸ்டினா அதுவா அதை நம்ம இதெல்லாம் பேச முடியாது. அது எந்த விதமான எவிடன்ஸ் எதுவுமே காணப்படவில்லை. அப்போ என்ன சாமி கும்பிட்டாங்க இல்ல, ஆனா சாமி நம்பிக்கை இருக்குது, சமய நம்பிக்கை காணப்பட்டது. இது எப்படி சார் சொல்றாங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா, பெருங்குளம் காணப்படுகிறது. இப்ப நம்ம ஊர்கள்ல எங்கேயாவது பெரிய கோவில் தெப்பகுளம் அப்படி சொல்றோம்ல, எதுக்காக காணப்படுகிறது? அது ஒரு ஃபங்க்ஷன் தான். தெப்பகுளத்துல போய் நம்ம குளிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோவிலுக்கு போறோம். ஓகேவா? இதேதான் அந்த டைம்லயும் காணப்படுகிறது. பெருங்குளம் ஒரு கான்செப்ட் இருந்தது, மிகப்பெரிய ஒரு எப்படி நம்ம ஸ்விம்மிங் பூல் சொல்றோமோ அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பெருங்குளம் காணப்படுகிறது. அதுல எல்லா மக்களும் குளிக்க இடம் இருக்குது. அது என்ன ஆச்சரியம்னா, ஆண்கள் குளிப்பதற்கு தனி இடம், பெண்கள் குளிப்பதற்கு தனி இடம், ஆண்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தனி இடம், பெண்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவதற்கு தனி இடம். யோசிச்சு பார்த்துக்க முடியுமா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்டீங்கன்னா, சமய நம்பிக்கை வேற எப்படிதான் காண முடியுதுன்னா, ஆனா எங்கேயுமே கோவில் இல்லை. கோவிலுக்குரிய ஒரு அடையாளம் எங்கேயுமே காணப்படவில்லை. டெம்பிள்ஸ் எங்கேயுமே டெம்பிள்ஸே இல்லை. அது மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸ். எங்கேயுமே கோவில் எவிடன்ஸ் கிடையாது. ஆனாலும் சமய நம்பிக்கை இருக்கு. எப்படின்னா, பூசாரி சிலை பார்த்திருந்தோமா, ஒரு தாடி வச்ச ஒரு மத குரு சிலை மொஹஞ்சதாரோ இடையில காணப்பட்டது. அப்போ பூசாரி இருக்காருனாலே சமய நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஓமகுண்டம் சொல்லுவோம்ல, நம்ம ஊர்கள் என்னது ஓமகுண்டம், அதாவது நெருப்பு போட்டு அந்த அக்னி குண்டம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு அங்கேயும் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல காணப்படுது. இதெல்லாம் இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, அந்த நகர மக்களும் சமய நம்பிக்கை காணப்படுகிறது. ஓகேவா? ஆனா அதிகமான என்ன எப்படி சொல்றாங்கன்னா, அந்த முத்திரைகள்ல என்ன காணப்படுகிறது அப்படின்னா, பசுபதி சிவாவுடைய உருவமா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்களுடைய சமய நம்பிக்கை. அடுத்து விவசாயம் தான், வேளாண்மை. மெயின் பயிர் என்ன பார்த்தீங்கன்னா பார்லி, கோதுமை இன்னும் வருது மெயின் பயிர். கால்நடை மேய்த்தது 2வது தொழிலாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது ஒவ்வொரு பிளேஸ். மொஹஞ்சதாரோ என்ன பிளேஸ் இருக்குது, லோத்தல் என்ன பிளேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தோலவிரா என்ன பிளேஸ் இருக்குது, எல்லாமே என்னென்ன மாவட்டம் பார்க்கணும், யார் யார் கண்டுபிடிச்சா எல்லாமே அது இருக்கு. யார் யார் அந்த பிளேசஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க, எந்த இயர்ல கண்டுபிடிச்சாங்க, அந்த பிளேஸ்ல என்னென்ன பொருட்கள் தான் கிடைச்சது, இது எல்லாமே நம்ம ஒரு கோர்வையா பார்க்கணும். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல மிக முக்கியமா ஒரு பகுதி காணப்பட்டது. என்ன பகுதி அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன பகுதி? லோத்தல். என்ன சார் லோத்தல்ங்கிற பகுதி? இதுதான் அந்த டைம்ல காணப்பட்ட ஒரு துறைமுகம். எப்படி சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல ஒரு துறைமுகம் காணப்படுகிறது. இத்துவம் லோத்தல். அப்ப சிந்து சமவெளி நாகரிகங்கள்ல ஒரு துறைமுகம் காணப்படுகிறது. எங்க இருந்தது? குஜராத்ல இருந்தது. அங்க கப்பல் கட்டும் தளமாகவும் ஒரு துறைமுகமா இருந்தது. அப்ப துறைமுகம் இருக்குனாலே என்ன அர்த்தம்? அவங்க வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சாங்க, வெளிநாடுகள்ல ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க பொருட்களை. அப்போ லோத்தல் ஒரு துறைமுகம், அது ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸ். அதுக்கடுத்து வேற என்ன எவிடன்ஸ் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய மக்கள் சமய நம்பிக்கை இருந்தது. இதெல்லாம் ஜென்ரலா பார்த்துக்கோங்க. நகர அமைப்பு, அதுக்கப்புறம் அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம். வீழ்ச்சி தான் சொன்னேன். எப்படிலாம் வீழ்ச்சி நடந்திருக்கும். அன்னி நாட்டு படையெடுப்பு, அதுல மெயின் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு அடுத்து வந்த காலம் தான் வேத காலம். அப்போ ஆரியன்ஸ் அவங்க வந்து படையெடுத்து வந்திருக்கலாம், அல்லது பெரிய வெள்ளம் வந்து எல்லாருமே ஆற்றங்கரையோரம் இருந்தாங்களா, பெரிய வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கும். அப்படி இல்லைன்னா மழையே பெய்யாம எல்லாமே பஞ்சத்துல பட்டு செத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மைக்ரேட், இடப்பெயர்ச்சி ஆகி தமிழ்நாடு சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி பல விதமான தியரி சொல்றாங்க. இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். படிக்க வேண்டியது இயரு, நபர்களுடைய பேரு, ஃபேக்சுவல் பாயிண்ட். இதுதான் அதிகமாக படிக்கணும். கான்செப்டை நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா மறக்காது. வேற எதுவுமே இதுதான் வாழ்ந்தாங்க மக்கள் தெரிஞ்சிடுச்சுன்னா அது எனக்கே நமக்கு மறக்காது. ஆனா இயரு பேரு மறந்துகிட்டே இருக்கும். ஆறுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நகரங்களும் என்னென்ன ஆற்றங்கரை உரம் இருந்தது அந்த டேட்டாவும் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா குப்தாஸ். அதை நம்ம அடுத்து பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் நம்மளுடைய சிலபஸ்ல சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா குப்தர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பா நம்மளுடைய எக்ஸாம்ல ஒரு 200 கொஸ்டின் கேட்கறாங்க மொத்தமா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா 1 அல்லது 2 கொஸ்டின் கம்பல்சரி சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தோ, அதுக்கு இன்னொரு 1 அல்லது 2 கொஸ்டின் குப்தர்கள் இருந்து கண்டிப்பா வந்துடும். ஆனா எப்பவுமே தவறாமல் குப்தர்கள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். சிந்து சமவெளி நாகரிகங்கள் மேபி தவறலாம், அதுக்காக அதை படிக்காம விட்டுறக்கூடாது, படிக்கணும். நமக்கு வந்து ஒரு 2-3 மார்க் கூட முக்கியம் தான். அது 2 மார்க், குப்தர் 2 மார்க், டெல்லி சுல்தான் 2 மார்க், முகலாயர் 2 மார்க், அப்படியே சேர்த்தீங்கன்னா 15 மார்க் வந்துருது இந்த யூனிட்ல மட்டுமே. அப்போ குப்தர்களும் மிக முக்கியமான டாபிக் தான். ஓகேவா? இது நம்ம புக்ல எப்படி படிக்கணும் அதுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குப்தர்கள்ல பாருங்க வரலாற்று சான்றுகள் என்னென்ன இலக்கிய சான்றுகள் இருக்குது பாருங்க, இந்த டாபிக் தான்.
அப்ப இலக்கிய சான்றுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஆனா இங்க நமக்கு எக்ஸாம்பிள்ல கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. காளிதாசருடைய படைப்பே ஏகப்பட்டிருக்கும். ரகுவம்சம், குமாரவம்சம், மாளவிகாக்னி, விக்ரம் ஊர்வசியம், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் காளிதாசருடைய படைப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு விசாகதத்தனுடைய தேவி சந்திரகுப்தம், உத்தராட்சம், இந்த மாதிரி புக்ஸ். ஓகேவா? நிறைய புக்ஸ் குப்தர்களை படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக். இலக்கியங்கள் கம்பல்சரி படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆத்தர் எழுதின புக்ஸ். பதஞ்சலி, அதுக்கப்புறம் நம்ம காளிதாசர், இந்த மாதிரி ஏகப்பட்ட அறிஞர்கள் எழுதிய புக்ஸ் இருக்கும். எல்லாமே படிச்சுதான் ஆகணும். புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்ஸ் டாபிக்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. அதனாலதான் அதை எதை படிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியமானதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு டாபிக்கா போகலாம். ஓகே, அப்போ புக்ஸ் கல்வெட்டுல முடிக்கும். அடுத்து கல்வெட்டுகள் மிக முக்கியமானது. பாருங்க, கல்வெட்டுகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, இதுதான் மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. இன்ன வரைக்கும் துருபிடிக்காம இருக்குதாமா. ஒரு இரும்பு தான், ஆனா என்னது இன்ன வரைக்கும் துருபிடிக்காம இருக்குது. எவ்வளவு மழையிலையும் வெயிலையும் காத்துலையும் இருந்து இன்ன வரைக்கும் துருபிடிக்குது. அது ஒரு முக்கியமானதுல. ஓகே, அப்போ கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் எந்த மன்னருடைய கல்வெட்டு, யார் அதை அமைச்சாங்க, அந்த கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது, இதுதான் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது. இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது இந்த மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு தான். என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு ரீட் பண்ணுங்க. மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தனின் சாதனைகளை குறிக்கிறது. யாருடைய சாதனை குறிக்கிறது? முதலாம் சந்திரகுப்தன், சந்திரகுப்தா 1. ஆனா அதை கட்டியவர் யார்? மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டை கட்டியவர் இவர் கிடையாது. யாரு? மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டை கட்டியவர் சந்திரகுப்தா 2. 2ஆம் சந்திரகுப்தா தான் கட்டுறாரு. தாத்தாவுடைய வரலாறை பேரன் என்ன செய்றாரு? ஒரு கல்வெட்டா கட்டுறாரு. ஆனா அந்த கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது? தாத்தாவை பற்றி சொல்லுது. முதலாம் சந்திரகுப்தர். அதுதான் முக்கியமான. அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றியது? சமுத்திரகுப்தனுடைய ஆட்சியை பற்றியது. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட். அலகாபாத் தூண் கல்வெட்டுல அதை எழுதியது யாரு? ஹரிசேனா. என்ன மொழி? சமஸ்கிருதம். எத்தனை வரி? 33 வரி. எல்லாமே ஃபேக்ட் தான். நாகரி எழுத்து வடிவம். இப்போ கல்வெட்டுகள் முக்கியமானது. நாணயங்கள், அதிகமா நாணயங்கள் குப்தர்கள் தான் வெளியிட்டு இருப்பாங்க. உருவம் குறித்த நாணயங்கள் இந்த மாதிரி நிறைய வெளியிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்து குப்த வம்சத்தை தோற்றுவிப்பு. ஓகே, குப்த வம்சத்தை யார் அடித்தளமிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா, யார் தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். அவர் தான் குப்த வம்சத்துக்கு அடித்தளமிட்டு இருப்பாரு. ஓகே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து நம்ம குப்த வம்சத்திலே படிக்க போறதே மிக முக்கியமா 3 மன்னர்கள். ஓகேவா? எல்லா மன்னர்களும் படிச்சுதான் ஆகணும், ஃபேக்ட் படிச்சுதான் ஆகணும். ஆனா ரொம்ப அதிகமா படிக்க வேண்டியது 3 மன்னர்கள். ஒன்னு சந்திரகுப்தா 1, இன்னொன்னு சமுத்திரகுப்தா, இன்னொன்னு சந்திரகுப்தா 2. இந்த 3 மன்னர்கள் தான் அதிகமா படிக்கணும். அப்போ மீதி மன்னர்கள் தான் படிக்க வேணாம் நான் சொல்லல. அதை சின்ன பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்டே முடிச்சிடும். ஸ்கந்தகுப்தாவா 2 பாயிண்ட், பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு, சீனர்கள் படையெடுப்பு, இந்த மாதிரி சொல்லிட்டு 2 பாயிண்ட்ல முடிச்சிடும். அதே இது மீதி டாபிக் அந்த சமுத்திரகுப்தா பாத்தீங்கன்னா ஒரு பேஜ், சால்ட்டா ஒரு பேஜே வரும் என்னதுக்கு? சமுத்திரகுப்தாக்கு மட்டுமே. ஓகேவா? அப்போ முதலாம் சந்திரகுப்தா பேரரசு உருவாகுது. அப்போ அது தோற்றுவித்தவர் வருகிறார் ஸ்ரீகுப்தர். இவர் தான் என்ன செய்யறாரு? தோற்றுவிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகுப்தர் தோற்றுவிக்கிறாரு. அவரை தொடர்ந்து அவருடைய பையன் யாரு? கடோத்கஜர் வராரு. ஆனா கடோத்கஜரால திறமையை ஆட்சி செய்ய முடியல. அவரை குத்தி புறா பண்ணிட்டு யார் வராரு? சந்திரகுப்தா 1 வராரு. அவர் கொஞ்சம் அவருடைய சந்திரகுப்தா 1 தொடக்க காலம் தான் குப்தர்களுடைய காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் தான் அந்த அளவுக்கு அவருடைய எல்லைகளை விரிவுபடுத்துறாங்க. ஓகேவா? அதான் பாருங்க, முதலாம் சந்திரகுப்தா எங்க இருந்து எப்ப இருந்து எப்போ வரைக்கும்? 319 இருந்து 335 இருக்கு. இதுக்கப்புறம் தான் கிபி, அதாவது பொது ஆண்டு வந்துடும். காமன் ஈரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால முதலாம் சந்திரகுப்தால 319 இருந்து 335 வரை ஆட்சி புரிந்தார் குப்த பேரரசு. அவருக்கு டைட்டில் என்னதான் இருக்கு பாருங்க, மகாராஜா அதிராஜா. இந்த மாதிரி பட்டம் தான் என்ன இருக்குது? மகாராஜா அதிராஜாங்கிற பட்டம் இருக்கிறது. டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, முதலாம் சந்திரகுப்தா பத்தி சின்ன ஃபேக்ட் தான் இருந்தது. அவர் ஒரு லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணப்பாங்க. இந்த மாதிரி சின்ன ஃபேக்ட் தான். ஓகே, பெரிய ஃபேக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த குப்தர் சொல்ல மறந்துட்டு, குப்தர்கள் டாபிக் இதுலயும் இருக்குது, 7th இருக்குது. அதனையும் கண்டிப்பா படிச்சுக்கணும். ஓகே, இதுலயும் இருக்குது, 7thலையும் நம்மளுடைய குப்தா டாபிக் இருக்குது, அதையும் படிச்சு ஆகணும். அதுலயும் இதை தவிர ஒரு சில ஃபேக்ட் அதுலயும் இருக்குது, அதையும் படிச்சுட்டு இதுக்கு வந்துருங்க. ஓகே, சமுத்திரகுப்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான மன்னர்கள்ல சமுத்திரகுப்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதிகமா கொஸ்டின் கேட்கக்கூடியது இதுல இருந்தா கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தா வரைக்கும் எதெல்லாம் முக்கியமானது பாருங்க. அசோகருடைய தூண், அதுதான் அலகாபாத் தூண் கல்வெட்டை இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு? அவருடைய சாதனைகளை பொறிச்சிருக்கிறாங்க. எப்ப ஆரம்பிக்குது பாத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் என்ன இது என்ன முக்கியமான ஃபேக்ட் அப்படி பாத்தீங்கன்னா இந்த சிந்து சமய நாயகர் இந்த இவரோட டைம்ல தான் இவருக்கு நிறைய டைட்டில் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவருக்கு வந்து ஏகப்பட்ட பட்டங்கள் இருக்கு. அது ரொம்ப பாத்துக்கணும். அதுக்கு தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு இதை எழுதியவர் யாரை பார்த்திருந்தோம்? ஹரிசேனா. பாருங்க, குப்த பேரரசுடைய எல்லை பரப்பு இவ்வளவு பெரிய அளவுக்கு குப்தர்கள் மட்டுமே ஆட்சி செஞ்சாங்க. பாருங்க, இந்தியாவில கிட்டத்தட்ட பாதி இந்தியா போச்சு. பாதி இந்தியா அளவுக்கு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. சவுத் இந்தியாவுக்கு வரவே இல்லை. பாருங்க, சவுத் இந்தியாவுக்கு வரவே இல்லை. ஆனா படையெடுப்பு நிகழ்த்தி இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்த சமுத்திரகுப்தா தான் என்ன சொல்றாங்க அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா, சமுத்திரகுப்தாவை தான் கவி ராஜான்னு சொல்லுவாங்க. ஏன் கவி ராஜா அப்படின்னா, வீணை வாசிக்கிறது போல சமுத்திரகுப்தா வந்து ஒரு சில படங்கள்ல இங்க பாருங்க ஒரு சில நாணயங்களை வெளியிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இவர் என்னது மியூசிக் கதை கலாச்சாரத்துக்கு அதிகமா போற்றுவிக்கிறதுனால இவருக்கு என்ன டைட்டில் இருக்குது? கவி ராஜா அப்படின்னு சொல்லி டைட்டில் இருக்கிறாங்க. ஓகேவா? பாருங்க, பாகியான் இவர் யார் டைம்ல வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு? சமுத்திரகுப்தா கிடையாது, சந்திரகுப்தா 2. அதுதான் இந்த டாபிக். 2ஆம் சந்திரகுப்தா அவரோட டைம்ல என்ன செய்யறாங்க இந்த ஃபாகியான்கிற சீன அறிஞர் இந்தியாவுக்கு வராரு. எதுக்காக தான்? நலந்தா யூனிவர்சிட்டியில கல்வி கற்பதற்காக. அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன ஃபேக்ட் எல்லாம் படிக்கணும். அதுதான் என்ன டைட்டில் இருக்கு பாருங்க, அமரிசிம்மர். இதெல்லாம் டைட்டில் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நவரத்னாஸ் இருக்கு. நான் என்ன சொல்லிடுறேன், ஒரு ஓவர்வியூவா சமுத்திரகுப்தா பத்தி என்னென்ன பாயிண்ட் இருக்குது நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. ஓகே, எப்படி எப்படி படிக்கணும்னா புக்ல சொல்றேன். குப்தர்களுடைய நிர்வாகம் கம்பல்சரி படிக்கணும். மன்னர்களை மட்டும் படிச்சா மட்டும் போதாது, நிர்வாகத்தையும் கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? நிர்வாகம் எப்படி இப்படிதான் நிர்வாகம் பண்ணாங்க, அது பற்றி அமைச்சர்கள் எப்படி இருந்தது, மாவட்ட நிர்வாகம் எப்படி இருந்தது, ராணுவம் எப்படி இருந்தது, பேரரசின் பிரிவுகள் எப்படி இருந்தது, அப்ப பொருளாதார நிலை என்னென்ன தொழில்கள்லாம் செஞ்சாங்க. ஓகேவாங்க? பாருங்க, கல்வெட்டெல்லாம் ஒரு பகர்பூர் கல்வெட்டு இதெல்லாம் அந்த ஒரு பாயிண்டா படிச்சுக்கணும். பகர்பூர் கல்வெட்டு ஒரு பாயிண்டா படிச்சுக்கிறோம். பகர்பூர் கல்வெட்டு. ஓகே, அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, கேட்கவும் செய்வாங்க. லேண்ட் குப்தர்கள் வந்து அவர்கள் ஆட்சி செஞ்ச பகுதிகளை ஒவ்வொரு வகையா பேரு வச்சு கால் பண்றாங்க. லேண்ட் நிலப்பகுதிகள். அப்ப என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, பயிரிடக்கூடிய நிலம் கல்டிவபிள் லேண்ட் என்ன சொல்றாங்க? ஷேத்ரா அப்படிங்கிறாங்க. அடுத்து எதுக்குமே உதவாத லேண்ட் வேஸ்ட் லேண்ட் என்ன செய்யறாங்க? அன்கல்டிவபிள் லேண்ட். தரிசு நிலம் சொல்லுவோம் நம்ம ஊர்கள்ல, அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? கிலா. அதாவது வேஸ்டா இருக்குது, அதுதான் கீழ்மட்டு நிலைமையில இருக்குது, அதனால கிலா கீழே அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து காடு அல்லது தரிசனம். அதிகமாக தரிசனம் யூஸ் பண்ணோம்னா காடு தான் யூஸ் பண்றாங்க. அப்போ காடுங்கிற பகுதிக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா அப்ரஹிதா அப்படிங்கிறாங்க. அப்போ அடர்ந்த காடு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குடியிருப்பக்கூடிய நிலம் அப்படின்னா அதிகமா உயிர் வாழக்கூடிய மக்கள் உயிர் வாழக்கூடிய இடங்கள் தான் என்ன சொல்றாங்க? குடியிருப்பு. அப்போ வசதியா குடியிருக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன? வஸ்தி. வாஸ்தி குடியிருப்பு நிலம். அடுத்து மேய்ச்சல் நிலம், அதாவது ஆடு மாடு மேய்க்கக்கூடிய புல்வெளி நிலங்கள் தான் என்ன சொல்றாங்க? கபட சரஹா. அதுதான் அந்த பாயிண்ட். ஓகேவா? அப்போ டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் முக்கியம் தான். நில குத்தகை எந்த அளவுக்கு முக்கியமோ அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வரிமுறை. ஓகே, இது எந்த அளவுக்கு டைப்ஸ் ஆஃப் லேண்ட் முக்கியமோ வரிமுறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே படிச்சிடும், எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பாஹா அப்படின்னு அர்த்தம் விளைச்சல் கொடுக்கக்கூடிய வரி. போகா அப்படின்னா கிராமங்களுக்கு விதிக்கக்கூடிய வரி. அடுத்து கரா, பலி, உதயங்கா, உபகரிகா, ஹிரண்யா, வாதபூதா, கலிவகரா, சுல்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான வரி என்னென்ன இதுக்கு போட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிள், சுல்காங்கிற வரி எந்த இதுக்கு போட்டிருந்தாங்க? சுங்க வரி. அதுதான் சொல்றாங்க சுங்கம். அதாவது வெளியில இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்களா, அதுக்குதான் சுல்கா. அப்போ சுங்க வரிங்கிற டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த வரிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரி, லேண்ட் டைப் எப்பவுமே மிக முக்கியமான ஒரு டாபிக். கேட்கக்கூடிய கேள்விகள் சுரங்கம், தொழிற்சாலை. அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன சொல்றது, குப்தர் காலத்துல வணிகம் செய்தவர்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. எப்படி வணிகம் செய்த 2 வகையா பிரிக்கிறாங்க? என்ன செய்றாங்க? சிரோஸ்டி, சார்த்தவாகா. அதாவது சிரோஸ்டி, சார்த்தவாகா என்ன அர்த்தம்னா, ஒரு வகையினை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்துல கடை வச்சு பிசினஸ் பண்றாங்க. இன்னொருத்தவங்க ஊர் ஊரா கொண்டு போய் பொருட்களை விற்றோ அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொருட்களை வித்தோ சம்பாதிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து வணிகர்களுடைய வகைகள் காணப்படுகிறது. கட்டிடக்கலை, குடைவரை கோவில்கள். அந்த டைம்ல என்னென்ன கோவில்கள் தான் காணப்பட்டது பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு குடைவரை கோவில். அஜந்தா கோவில்கள் அந்த டைம்ல காணப்பட்ட கோவில்கள் தான். ஸ்தூபிகள், உழவு சிற்பங்கள், இதெல்லாம் ஓவர். குப்தர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக், கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். குப்தரை பத்தி நான் சொல்லிட்டேன். ஃபவுண்ட் பண்ணது யாரு? ஸ்ரீகுப்தா. அவருக்கு அடுத்து வந்த மன்னர் யாரு? கடோத்கச்சர். அதுக்கடுத்து யார் மன்னர் வந்தா? கடோத்கச்சரை கொண்டுட்டு சந்திரகுப்தா 1 வந்தார். சந்திரகுப்தா 1க்கு அடுத்து சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தாக்கு அடுத்து சந்திரகுப்தா 2 வரல. ராமகுப்தன் ஒரு சின்ன மன்னர் வந்திருப்பாரு.
அதுக்கு அடுத்தா யார் வரா? சந்திரகுப்தா 2 வரார். சந்திரகுப்தா 2க்கு அடுத்து ஸ்கந்தகுப்தா, கடைசி குப்தா என்ன சொல்றாங்க, விஷ்ணுகுப்தா, அப்புறம் குமாரகுப்தா, இந்த மாதிரி சின்ன சின்ன மன்னர்கள் சின்ன சின்னதா ரோல் குறுகிய காலம் மட்டும் ரோல் பண்றாங்க, பெரிய அளவுல பேர் தேடவில்லை. ஓகேவா? அப்ப நம்ம 3 டாபிக் தான் படிக்க போறோம். அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறோம். சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2. ஓகேவா? இப்ப இதுல ஃபவுண்டர் யாரும் சொல்லிட்டோம், ஸ்ரீகுப்தா. அவர் தான் அதிகமா நாணயங்கள், அவரோட உருவம் பொறுத்து நாணயங்களை வெளியிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தா 1. இப்ப சந்திரகுப்தா 1 வந்து என்னதான் ரொம்ப ஃபேக்ட் கிடையாது, ரொம்ப கம்மியானது 1. இவருடைய காலம் தான் குப்தர்களுடைய தொடக்க காலம் அப்படிங்கிறாங்க. ஒரு வலுவான ஆட்சி அமைஞ்சது எப்போ? இப்பந்தான். எப்போ? சந்திரகுப்தா 1 ரூல் பண்ணும்போது. அடுத்து குமாரதேவி அப்படிங்கிற ஒரு ரிச்சாவி இளவரசிய திருமணம் செய்யறாங்க. குப்தர்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா சண்டை போட்டு பிடுங்க போறதே கிடையாது. லேண்டெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, ஈஸியா ராஜாவுடைய பக்கத்து நாட்டு ராஜாவுடைய மகளை திருமணம் செஞ்சு அந்த ஏரியாவையும் வரதட்சணையாகவோ அல்லது ஆக்கிபை பண்ணி வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சண்டை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எதுக்காக எவ்வளவு எஃபர்ட் போடணும், அவ்வளவுதான். இதே மாதிரி தான். அப்போ குமாரதேவிங்கிற ஒரு இளவரசியை வந்து ரிச்சாவி இளவரசியை மணக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சந்திரகுப்தாக்கு 1க்கு டைட்டில் இருக்குது. என்னது? மகாராஜாதி ராஜா. மகாராஜாதி ராஜா. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட் தான் சந்திரகுப்தா 1க்கு காணப்படுகிறது. அப்ப சந்திரகுப்தா 1ஐ பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு என்ன? கல்வெட்டு என்ன? மெஹரோலி கல்வெட்டு. சந்திரகுப்தா 1ஐ பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு. நான் இவர் கட்டின கல்வெட்டு நான் சொல்லல. இந்த கல்வெட்டை கெட்டியவர் சந்திரகுப்தா 2. ஆனா இவரை பற்றி கூறக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. இன்று வரை துருப்பிடிக்கவே இல்லை. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான மன்னர் சமுத்திரகுப்தா. ஓகே, மிக முக்கியமான மன்னர். நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். சிம்பிளா ஒரு யூஸ் இல்லை. ஓகே, சமுத்திரகுப்தா. சந்திரகுப்தாவுக்கு 1, சமுத்திரகுப்தா வந்தாரு. சமுத்திரகுப்தா தான் ரொம்ப அதிகமா ஆட்சி செஞ்சாரு. ஓகே, அதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய நெப்போலியன் அப்படிங்கிறாங்க. யார? சமுத்திரகுப்தாவை இந்திய நெப்போலியன் அப்படிங்கிறாங்க. யாரு இப்படி சொன்னது? இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொன்னது யாரு? V.A. ஸ்மித். ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் என்ன சொல்றாரு, V.A. ஸ்மித் என்ன சொல்றாரு, இவரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சமுத்திரகுப்தாக்கு ஏகப்பட்ட என்ன சொல்றது ஒரு சில டைட்டில் இருக்குது. அதுல மிக முக்கியமான டைட்டில் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அஸ்வமேத பராக்கிரமா. என்ன இந்த அஸ்வமேத பராக்கிரம டைட்டில்? அஸ்வமேத யாகம் அதிகமா நடத்துவார். என்ன அஸ்வமேத யாகம்? குதிரையே பலியிடுதல். அதுதான் என்ன சொல்றாங்க, அஸ்வமேத யாகம். ஓகே, அப்ப அஸ்வமேத பராக்கிரமா அப்படிங்கிற டைட்டில் ஒரு பட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அஸ்வமேத யாகம் அதிகமா நடத்துறாங்க. ஓகேவா? அடுத்து சமுத்திரகுப்தாவை பற்றி என்ன பார்க்க வேண்டியும் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, சமுத்திரகுப்தாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து அதிகமான பகுதிகளை வந்து ஆக்கிபை பண்ணி வச்சிருந்தார். ஓகேவா? இவர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்நிய நாட்டு படையெடுப்பும் கொஞ்சம் அதிகமா தான் நிகழ்ந்தது. ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சு அதிகமான ஒரு பகுதிகளை தன் பக்கத்துல கை வச்சுட்டு இருந்தார். அது ஒரு மிக முக்கியமான ஃபேக்ட். நெக்ஸ்ட் இவருடைய கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு, அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு. அலகாபாத் கல்வெட்டுன்னு எழுதிக்கும், அலகாபாத் கல்வெட்டு. இது எழுதியவர் யார் கேட்பாங்க. அலகாபாத் கல்வெட்டு யாரை பற்றியதுனா சமுத்திரகுப்தா தான். இதை எழுதியவர் யாரு? ஹரி சேனா. எத்தனை வரி? 33 வரி. என்ன மொழி? சமஸ்கிருதம். என்ன எழுத்து வடிவம்? நாகரி எழுத்து வடிவம். இந்த மாதிரி அதை சுத்தி இருக்க எல்லா பாயிண்டையும் அப்படியே கம்பல் புக்கில் இருக்குதா படிச்சிட வேண்டியதான், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இதுதான் சமுத்திரகுப்தா. இதை தான் நிறைய ஃபேக்டர் இருக்குது. எல்லாமே நீங்க புக்கில் ஒரு ஓவர் வியூவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அது சொல்லி. நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான மன்னர் சந்திரகுப்தா 2. ஓகே, சந்திரகுப்தா 2 பொறுத்த வரைக்கும் அதிகமா ஃபேக்டர் இருக்கும். முக்கியமா டைட்டில், அவருடைய பட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டம். சொல்றது தேவகுப்தர், அதுக்கப்புறம் சாகரி, சாகர்களை அடித்ததால் என்ன சொல்றாங்க சாகரி,
இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய டைட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8-9 டைட்டில் இருக்கும். ஓகேவா? டைட்டில் என்ன டைட்டில் பார்த்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட், இவரோட அவையில ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு காணப்பட்டிருக்கு. அதுல ஒரு அமைப்பு என்னது? நவரத்தினா அப்படின்னு அமைப்பு காணப்பட்டிருக்கு. புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நவரத்தினா அப்படின்னா நவம்னா என்ன? நவகிரகங்கள் சொல்றோமா? இப்ப நவம்னா என்ன அர்த்தம்? 9. அப்போ நவரத்னானா பழைய காலங்கள்ல அதிகமா அந்த கல்லு வச்சு மோதிரம், 9 கல்லு வச்சு மோதிரம் போட்டிருப்பாங்க. அதை போட்டா ரொம்ப ராசி செல்வம் வந்து சேரும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ வந்து போடுறது கிடையாது, விட்டுருக்கேன். அப்போ நவரத்னங்கிறது வந்து 9 வகையான வந்து ஒரு கல் அப்படிங்கிறது இங்க கிடையாது. இங்க என்னன்னா அவருடைய அவை வந்து 9 மிக முக்கிய ஒரு அமைச்சர்களால அலங்கரிக்கப்படுகிறது. அதுதான் நவரத்தினம். அப்போ எத்தனை பேரு அப்படின்னா 9 பேரு. யார் யாரு என்னென்ன துறை எல்லாமே படிக்கும். எல்லாமே புக்லேயே இருக்குது. இந்த டேட்டா நம்மளுடைய இந்த 11th வரலாறு புக்ல இல்லைன்னா 11thலேயே எத்திக்ஸ் புக், அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்ல ஒரு புக் இருக்கு. இங்கிலீஷ்ல அவைலபிள் இருக்கு, தமிழ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். அதுல நவரத்தினாக்கள் யார் யாரு என்னென்ன இதை சேர்ந்தவர்கள். இப்ப எக்ஸாம்பிள், வராகிரமர் ஜோதிடம், தன்வந்திரி மருத்துவம், சன்கு கட்டிடக்கலை, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் காளிதாசன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னென்ன இதை சேர்ந்தவர்கள், என்ன துறை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு 9 பேரோட பேரு, 9 பேரோட துறை கம்பல்சரி படிச்சிடும். ஓகேவா? இதுதான் நவரத்தினாக்கள் காணப்படுகிறது. அப்போ இவர் டைம்ல வந்த மிக முக்கியமான ஒரு நபர் தான் யாரு? ஃபாஹியான் வரார். யார் இந்த ஃபாஹியான்? சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி. சீனாவை சேர்ந்த என்ன சொல்றாரு? ஒரு பௌத்த துறவி இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவோட யாரோட டைம்ல? சந்திரகுப்தா 2 டைம்ல வராரு. எந்த யூனிவர்சிட்டிக்கு வராரு? நலந்தா யூனிவர்சிட்டிக்கு வராரு. அது மிக முக்கியமான என்ன யூனிவர்சிட்டிக்கு? நலந்தா யூனிவர்சிட்டிக்கு வராரு. இவரு அவருடைய குறிப்புகள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பிளேஸ் சொல்றாரு. என்ன பிளேஸ்? தாமிர லிப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்றாரு. என்னது? தாமிர லிப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிக மையத்தை குறிக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். ஓகே, சந்திரகுப்தா 2. அடுத்து சந்திரகுப்தா 2 பாத்தீங்கன்னா இவரோட டைம்லயும் அதிகமான பரப்புகள் அதிகமாகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இவருடைய மகளை ஒரு பக்கத்து நாட்டு ஒரு ராஜாவுக்கு கட்டிடுறாரு. அதன் மூலமா ஒரு இடத்தை சம்பாதிச்சாங்க. இந்த மாதிரி வந்து சந்திரகுப்தா 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான். நவரத்னாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஹியானோட விசிட், அவருடைய பட்டம் முக்கியம். ஓகே, அடுத்து இதெல்லாம் அல்லாம வேற ஒரு சின்ன சின்ன மன்னர்கள். எக்ஸாம்பிள், குமாரகுப்தா என்ன செஞ்சாரு? நலந்தா யூனிவர்சிட்டி, சார் நாலந்தா வருது, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யாரு? குமாரகுப்தா. அடுத்து யார் இருக்கிறா? ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தாவை பத்தி அதிகமா பாயிண்ட், ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் என்னது? பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. என்னது? பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. இதுதான் என்னது? ஸ்கந்தகுப்தா பத்தி ஒரு முக்கியமான ஃபேக்ட். ஸ்கந்தகுப்தாவை என்ன சொல்றாங்க? கடைசி குப்த பேரரசர். 3 பாயிண்ட் பார்க்கணும். கடைசி அரசர் வேற, கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் வேற, கடைசி குப்த பேரரசர் வேற. அரசருக்கு பேரரசருக்கு என்ன வித்தியாசம்? பெரிய பகுதி வச்சிருந்த பேரரசர், சின்ன பகுதியா வச்சிருந்த அரசர், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஸ்கந்தகுப்தா கடைசி பேரரசர் அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இல்லாம விஷ்ணுகுப்தா, அவர் தான் சொல்றாங்க கடைசி அரசர். இந்த மாதிரி சின்ன சின்ன குப்தர்கள் வராங்க, சின்ன சின்ன மன்னர்கள் வராங்க. ஒரு காலகட்டத்துல ஒரு 480 அந்த மாதிரி வருடங்கள்லயே குப்தரோட டைனஸ்டி முடிவுக்கு வருகிறது. குப்தரோட டைனஸ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹர்ஷவர்தனம் அந்த மாதிரி அடுத்தடுத்த மன்னர்கள் சின்ன சின்ன மன்னர்களா உயிர் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் மன்னர்களை பத்தி இவ்வளவுதான் படிக்கணும். மேற்படி டேட்டா பார்த்துட்டோம்னா அந்த லேண்டோட டைப்பு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னது அந்த என்ன சொல்றது அந்த டாக்ஸ், என்னென்ன வரி, பாலி, பாகா, போகா, சுங்க வரிகள், சுல்கா, இந்த மாதிரி வரிகளுடைய வகைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா. அதுக்கப்புறம் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மண்டலம், அதுக்கப்புறம் மாவட்டம், அதுக்கு என்னென்ன அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க எல்லாமே அப்படி டேட்டா இருக்குது. அதை ஒரு ரிவிஷனா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெல்லி சுல்தான். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான். அதான் நமக்கு இன்னைக்கு டெஸ்ட்ல கடைசியா இருக்கக்கூடிய சிலபஸ் டெல்லி சுல்தான். இந்த டாபிக்ல இருந்து நமக்கு வந்து மிடிவல் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாபிக்ல இருந்து இடைக்கால இந்தியா நமக்கு சிலபஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னாடி பழங்கால இந்தியா, ஏன்ஷியன் ஹிஸ்டரி, அந்த டாபிக் 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிந்து சமல் நாகரிகம், இன்னொன்னு குப்தர்கள், 2 டாபிக் தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க.
சில பேர் நிறைய என்ன டவுட் இருக்கும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, வேத காலம் படிக்கணுமா சார், அதுக்கு முன்னாடி கற்காலம் அதெல்லாம் படிக்கணுமா சார், அதுக்கு பிட்வீன்ல அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அதுக்கப்புறம் குப்தர்களுக்கும் பிட்வீன்ல மௌரியர்கள் குஷானர்கள் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் அதிகமா படிக்கணுமா அப்படின்னா அதிகமா படிக்கணும்னு நான் சொல்லுவேன், படிக்கவும் வேணாங்கிற மாதிரி சொல்லுவேன். ஓகே, அப்போ அதுல இருந்து கேள்வி நமக்கு சிலபஸ்ல அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் சிந்து சமவெளி நாகரிகமும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றது குப்தர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கொஸ்டின் இதுல இருந்து மட்டும்தான் வரும் அப்படின்றது வந்து அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. இப்போ மௌரியர்கள் இருந்து கொஸ்டின் வருமா சார் அப்படின்னா வரும் தான். அதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம்னா இதே யூனிட் 4ல சிலபஸ்ல கடைசி பாயிண்ட் எடுத்து பாருங்க. யூனிட் 4 சிலபஸ்ல கடைசி பாயிண்ட் எடுத்து பாருங்க. அதுல அதாவது இந்திய கலாச்சாரம் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு பாயிண்ட கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பாயிண்ட ரிலேட் பண்ணிக்கலாம். குஷானருடைய பண்பாடு என்ன, மௌரியர்களுடைய கால பண்பாடு என்ன, அந்த மாதிரி சொல்லிட்டு லிங்க் பண்ணி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வேதகால பண்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அப்படிதான் கொஸ்டின் நமக்கு வந்துருது. அதனால அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, குப்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய போக்கஸ வேதகால பண்பாடு கொடுக்க வேணாம். குப்தர்களுக்கு அதிக போக்கஸ் கொடுங்க. வேதகால பண்பாடுனா என்னன்னு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, என்னன்னு புரிஞ்சுக்கோங்க போதும். அதிகமா அதுக்கு டைம் கொடுத்து எஃபர்ட் போட்டு நெட்ல பார்த்து ஏகப்பட்ட வீடியோ பார்த்து படிக்க வேணாம். ஏன்னா டைம் எது கொடுக்கணுமோ அதுதான் நம்ம அதிகமா கொடுக்கணும். குப்தர்களுக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளவு நல்லது. ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகலாயர், டெல்லி சுல்தான், இது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் வருது. அப்போ எதை அதிகமா படிக்கணுமோ அதை அதிகமா படிங்க. படிக்க வேணாங்கிற டாபிக்க சிலபஸ்ல இல்லாத டாபிக்க லைட்டா ஒரு ஓவர்வியூ பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா படிக்க வேணும். ஓகே, அதுக்குன்னு கொஸ்டினே வராதுன்னு சொல்ல முடியாது, அதுல இருந்து அதிகமா கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலபஸ் வந்து கடைசி பாயிண்ட் நீங்க எடுத்து பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நான் சொல்றது புரியும். இல்லைன்னா நீங்க ஏதோ சொல்றாங்கிற மாதிரி தான் எடுத்துக்குவீங்க. ஓகே, அடுத்து நமக்கு வரக்கூடிய பாயிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான்ல பெரிய ஒரு சப்ஜெக்ட். நம்ம வந்து இந்த வீடியோல எப்படி படிக்கிற ஒரு வியூ தான் கொடுக்குறோம். அதனால என்னென்ன டாபிக் எப்படி அந்த வம்சத்துல எதை நம்ம முக்கியமா படிச்சுக்கணும் அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ அடிமை வம்சம் மொத்தமா டெல்லி சுல்தான 5 வம்சமா பிரிக்கிறாங்க. எத்தனை வம்சம்? 5 டைனஸ்டி, 5 வம்சம் பிரிக்கிறாங்க. அப்போ அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம், இந்த மாதிரி 5 வம்சம் பிடிக்கிறாங்க. 5 வம்சத்தோட இயர் கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு வம்சத்திலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மன்னர்களாவது வருவாங்க. மினிமம் நான் சொல்றேன் 4 மன்னர்களாவது வருவாங்க. இந்த சயது லோடி தான் ரொம்ப முக்கியமே. இது அதுவும் எது முக்கியம் தான் சொல்லிடுறேன். இந்த 5 டைனஸ்டிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு என்ன சொல்றது, ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. படிக்க வேணாம்னு சொல்றது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 2 டாபிக் அதிகமா படிக்கணும் சார். எந்த டாபிக் எந்த டைனஸ்டி அதிகமா படிக்கணும் அப்படின்னா இந்த 3 அதிகமா படிக்கணும். அந்த 3லையும் பிட்வீன் இருக்க 2, அதாவது கில்ஜி, துக்ளக், இந்த 2 அதிகமா படிக்கணும். அதுல என்னென்ன மன்னர்கள் அதிகமா படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? அடிமை வம்சம் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்தியாவில டெல்லி சுல்தான் முஸ்லீம் ரூலரை வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுல யாரு ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக். அதுக்கடுத்து யார் வருவாங்க அப்படி பாத்தீங்கன்னா இல்துமிஷ் வராரு. அதுக்கடுத்து ரஷ்யா சுல்தான், அதுக்கு கடைசியா பாத்தீங்கன்னா பால்பன். இந்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்களும் சீக்வன்ஸா வராங்க. இதுல எல்லா மன்னர்களையும் சார்ந்த புக்கு டேட்டா அப்படியே படிச்சுக்கோங்க. இதுல முக்கியமான மன்னர் அப்படின்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் என்ன பண்ணார்? ரொம்ப கம்மியா தான் பண்ணிருப்பாரு. அதுல குதுமினால ஒரு இதை கெட்ட ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, துவக்கி வச்சிருப்பாரு. கெட்டி முடிச்சது யாரு அதை பாருங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோரை கட்டினது யாரு? இந்த மாதிரி தான் எதை படிக்கணும், எதை கேட்பாங்க தோணுதோ அதை மட்டும் அதிகம் முக்கியத்துவம் படிச்சுக்கோங்க. அப்போ அடிமை வம்சம்னா ஒரு 4 மன்னர்கள், அவங்கள பத்தி படிச்சுக்கோங்க. பால்பன் எக்ஸாம்பிள் நான் பால்பன் சொல்றேன். பால்பன் வந்து அந்த 40 நிமிட குழுக்கள்ல இருந்து வெளியே வந்து ஒரு மன்னரா மாறி இருப்பாரு. மன்னரா மாறினாலும் 40 நிமிட குழுவோ அழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவர் தான் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரியே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவார். அவர் தான் என்னது, ஷேடோ ஆஃப் காட். அதுக்கப்புறம் கிஸ்ஸிங் ஆஃப் ஃபீட், இந்த மாதிரி நான் தான் ஒரு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டா நிறைய வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் அடிமை வம்சம். அடுத்து என்ன பாயிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். என்ன கில்ஜி வம்சம்? கில்ஜி வம்சங்கிறது ஒரு வம்சம் இருக்குது. அந்த வம்சத்துல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய வம்சம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர். அந்த மன்னரை அதிகமா ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணும். அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன துக்ளக் வம்சத்துல அதிகமா படிக்கணும்னா அதுதான் மிக முக்கிய ஒரு நபர் வருவாரு. யாருன்னா முகமது பின் துக்ளக். அவரு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஃபெயிலியர். அவரோட கேபிட்டல் டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாறுவாரு, தோல்வி அடைஞ்சிடும். டோக்கன் கரன்சி, அடையாள நாணயம் அப்படி கொண்டு வருவாரு, தோல்வி அடைஞ்சிடும். சரி, எல்லாமே போச்சு. மக்கள்கிட்ட இருந்து அதிகமா பணத்தை வாங்கி மக்களுக்காகவே நிறைய செலவு பண்ணும் அப்படி ஆசைப்பட்டு அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்றவங்க மேல அதிகமா வரி போட்டிருப்பாரு. அந்த வரியும் கெட்ட முடியாம விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க.
அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அது தோல்வியில தான் போய் முடியும். ஆனா எல்லாமே நல்ல இனிஷியேட்டிவ், அது தெரிஞ்சிச்சு. கேபிட்டல் மாத்துறது நம்ம இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம், நான் அவர் அப்பவே யோசிச்சார். டோக்கன் கரன்சி இப்ப நம்ம யூஸ் பண்றோம், அது அவர் அப்பவே ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்டார். ஆனா அது தவறான ஒரு இடத்துல போய் முடிச்சிருது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ துக்ளக்ல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது முகமது பின் துக்ளக், மிக முக்கியமானது. ஃபெரோஷா துக்ளக், டெல்லி சுல்தான்லேயே நான் சொல்லுவேன்னா ஃபெரோஷா துக்ளக் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதர் ரிலீஜன் அதிகமா துன்புறுத்த போறது கிடையாது. அதிகபட்சத்துல என்னது சேவை 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 அப்படின்னே போயிட்டு இருப்பாரு, அது பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சயது வம்சம், ரொம்ப ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சயது வம்சம் 2-3 மன்னர்கள் தான் படிப்போம், அது ஒண்ணு. கடைசியா லோடி வம்சம். அதுக்கப்புறம் லோடி வம்சத்து ரொம்ப சிக்கந்தர் லோடி, பஹலூல் லோடி, அதுக்கப்புறம் கடைசியா என்னது இப்ராஹிம் லோடி, இந்த மாதிரி முடியும். அடுத்து வேற இந்த மாதிரி மன்னர்களை படிக்கணும். வேற எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மன்னர் யாரு, டெல்லி சுல்தானை தோற்றுவித்தவர் யாரு, கடைசி மன்னர் யாரு, கடைசி மன்னர் என்ன வார்ல இறந்தாரு, இப்ராஹிம் லோடி. யாருக்கு இப்ராஹிம் லோடி விசஸ் பாபர். பாபர் வந்ததுக்கு அப்புறம் முகலாயர் ரூல் ஸ்டார்ட் ஆகுது. என்ன போர், அந்த போர் பார்த்துக்கணும், என்ன இயர், இதுதான் பார்த்துக்கணும். அப்போ எப்போ தொடங்கி எப்போ முடியறாங்க, தொடக்கம் முடிவு, அதுதான் பார்க்கணும். அப்போ இந்த வீடியோல நம்ம எப்படி எப்படி படிக்கணும், எங்கெங்க அப்ரோச் பண்ணணும், என்னென்ன புக்ஸ்ல படிக்கணும், அதுதான் ஒரு ஓவர் வியூவா பார்த்துருந்தோம். ஓகேவா? அது இருக்கிற சார்ந்த டாபிக் அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டெஸ்ட்டை ஒரு நல்ல இனிஷியேட்டிவா எடுத்து எழுதுங்க. ஓகேவா? டெஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மே ஜூன்ல தான் டெஸ்ட் வருது, நம்ம அதுக்கே இப்பவே படிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்பவே அதுக்குரிய பேஸ் போட்டாதான் நம்ம அந்த டைம்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். காம்படிஷன் அதிகமாயிட்டே இருக்குது. ஓகேவா? தமிழ் மீடியம் படிச்ச மாணவர்களுக்காக அதிகமா சாதகமா கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதை தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் அதிகமா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் மிக முக்கியமான தேவை இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வருஷம் பிறக்குது, அந்த வருஷம் முடியறதுக்குள்ள நம்ம கையில ஒரு கவர்மெண்ட் வேலை வச்சுக்கணும், அந்த ஒரு எண்ணத்தோட மட்டும் படிங்க. 2022 முடியறதுக்குள்ள நம்ம ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா மாறணும். ஓகேவா? நம்மளும் ஒரு அரசு அதிகாரி. பைக் வாங்குறோமா, பைக்ல நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குமோ அதை எழுதுற மாதிரி ஒரு கனவோட படிங்க. எதுக்குமே ஒரு கோல் இருக்கணும், ஒரு ஏதாவது ஒரு நோக்கி ஒரு ஓடக்கூடிய ஒரு உந்துதல் சக்தி ஏதாவது ஒன்று இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை நோக்கி ஒரு வேகமா ஓட முடியும். ஓகேவா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். தேங்க்யூ.